ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லாருக்குமே இந்த காப்பர் வெசல்ஸோட ஹெல்த் பெனிஃபிட் தெரிஞ்சாலுமே அதை யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவோம். ரீசன் என்னென்னா, அது க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை ஈஸியாகிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸோடு நான் வந்திருக்கேன். வீட்டில் இருந்துக்க இந்த 2 பொருள் இருந்தாலே போதும். ஒன்று வந்து சால்ட்டு, இன்னொன்று வந்து லெமன். சால்ட் வந்து நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம். லெமனை இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதில் இந்த சால்ட்டை டிப் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சாலே இதில் இருக்க அழுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இது வந்து காற்று படுறதுனால தான் வருது. ஸோ 2 டேஸ்க்குள்ளே திரும்ப இந்த மாதிரி வந்துடுது. அதுக்குமே ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நான் அழுத்தி தேய்க்கவே இல்லை. லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்படியே தேய்க்கும் போதே இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் கழுவி வைப்பேன். ஒரு 5 to 6 டேஸ் கிட்ட இது கலரே மாறாது. அதுக்கப்புறமா நம்ம அந்த நல்லா நார்மல் வாட்டரில் ஃபஸ்ட்டு ஒருக்கா வாஷ் பண்ணிக்கோங்க. உள்ளேயும் சேம் மெத்தடில் தான் நான் வந்து கழுவிருக்கேன். எவ்வளோ பளிச்சுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறமா நம்ம வெசல் வாஷ் பண்ணுற சோப் இல்லை பவுடர் எதுனாலும் ஓகே. நான் வந்து சபீனா வச்சு தான் லைட்டாக இன்னொருக்கா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ளேயும் வெளியே வாஷ் பண்ணக்கப்புறம் நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக குடிக்கிற வாட்டர் இருக்கும் இல்லையா, நல்ல தண்ணியில் ஒருக்க வந்து லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாமல் ஒரு 5 to 6 டேஸ் வரைக்கும் இது மாதிரியே நம்ம விலக்கி வச்ச மாதிரியே இருக்கும். ஒரு 1 வீக் அப்புறம் அகைன் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து லைட்டாக நீங்கள் வாஷ் பண்ண போதும். இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட தேவையில்லை. பார்த்தீங்களா, நம்மளோட பாத்திரம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சுன்னு. இதை லைட்டாக ஒரு கிளாத்தில் தொடச்சிட்டு அப்படியே ஃபேன் காத்தில் ட்ரை பண்ணி விட்டுட்டிங்கன்னா கலரே மாறாது. இதே மாதிரியே 1 வீக் இருக்கும். இந்த டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.